அமெரிக்கா ஒரு அறிவிப்போட வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய ஆட்சி மாற்றத்தை நோக்கமாக கொண்டு இந்த வார இறுதிக்குள்ளே அமெரிக்கா ஈரானை தாக்கும். இப்ப இந்த ஹெலிகாப்டர்களுக்கு எதிரான, அதை எதிர்த்து தாக்கக்கூடிய மிசைல்களை, தாக்குதல் நடவடிக்கைகளையும் உறுதிப்படுத்துமாறும் மேலும் அதிகப்படுத்துமாறும் ஈரானினுடைய ராணுவங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்க. அப்படி அகங்காரத்தை அமெரிக்கா காட்டினால் அதுக்கு மேல ஈரான் காட்டும் அப்படிங்கறத அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருக்கார். ட்ரம்ப் 13 வயதுடைய சிறுமி ஒருவரை நேரத்தோட பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கார். அலி லாரிஜானி அறிவிக்கப்படாத ஒரு சந்திப்பொண்ட புட்டினோட மேற்கொண்டிருக்கார். இந்த படைகளினுடைய அணிதிரட்டல்கள் மேலும் வீரியமடையும். ஈரானினுடைய செயல்பாடுகளின் கீழதான் ஈராக்குள்ள அனைத்து விடயங்களும் நடக்கும். சைனா இந்த யுத்தத்துக்குள்ள உள்ளுக்கு வாரத்துக்குரிய வேலைகளை இன்றைய நாளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிறார். அனைவரையும் வரவேற்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோட இன்றைய நாளினுடைய வீடியோவை நாம ஆரம்பிக்கலாம். அந்த அடிப்படையில நேற்றைய தினம் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணல. இந்த வீடியோவானது நேற்று நடந்த விடயங்கள், இன்னைக்கு காலையில வரைக்கும் நடந்த விடயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம மேலதிக தகவல்களோட தந்திருக்கோம். அந்த அடிப்படையில முதலாவது விடயத்துக்குள்ள போனோம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப காசாவுல யுத்த நிறுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த யுத்த நிறுத்தத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஹமாஸை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விடயம் என்ன? ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்கணும். ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வச்சே ஆகுவாங்க. அமெரிக்காவினுடைய விட்கோஃப் கூட சொல்லியிருக்கார், ஹமாஸுக்கு வேற வழியே கிடையாது, ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்கத்தான் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில ஹமாஸ பலவாறாக இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கும் ட்ரம்ப் சொல்லியிருக்கார், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஆயுதங்களை கீழே வைக்கிற சம்பந்தமா ஹமாஸ் என்ன மாதிரியான உறுதிப்பாட்டோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹமாஸினுடைய மூத்த தலைவராக இருக்கிற மூசா அபு மர்சூக் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஆயுத ஒழிப்பு சம்பந்தமாக, ஆயுதங்களை கீழே வைக்கிற சம்பந்தமாக 2025ஆம் ஆண்டு அமெரிக்காவால கொண்டு வரப்பட்ட 20 அம்ச யுத்த நிறுத்த கோரிக்கையில எந்த ஒரு இடங்களையும் விவாதிக்கவும் இல்லை. அவங்களும் எங்கள்கிட்ட ஆயுதங்களை தாங்க அப்படின்னு அவங்களும் சொல்லல, நாங்களும் சொல்லல, ஆயுதங்களை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியாக ஹமாஸ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஆயுதங்களை குறைக்காது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய யுத்தத்திலே, அதாவது வரலாறு கண்டிராத பாரிய அழிவுகளை காசாவுக்குள்ள இஸ்ரேலால நிகழ்த்தி இருந்த போதிலேயும் கிட்டத்தட்ட ஒபிஷியலாக 70,000 உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு காசாவுக்குள்ள அப்படி என்று சொல்றாங்க. பட் இது இதை விட 4-5 மடங்கு அதிகமான உயிர்கள் இதுல பலியாகி இருக்கும். இவ்வாறு பெரிய யுத்தத்தை செஞ்சு 2 ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய CIA, இஸ்ரேலினுடைய மொசாட் எல்லாருமே சேர்ந்து ஹமாஸினுடைய ஆயுதங்களை உங்களால வீழ்த்த முடியல, ஹமாஸ உங்களால வீழ்த்த முடியல. பேச்சுவார்த்தை மூலமாக ஹமாஸினுடைய ஆயுதங்களை கீழே வைங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? என்னத்தை யோசிச்சு நீங்க இதை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹமாஸினுடைய மூத்த தலைவர் மூசா அபு மர்சூக் இத அமெரிக்காவை பார்த்தும் இஸ்ரேலை பார்த்தும் கேட்டிருக்கார் அப்படி என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க மேலும் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸ் ஆயுதங்களை மொத்தமாக கீழே வைக்க ரெடி இல்லை அப்படி என்று சொன்னாலும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு 10 வருடத்துக்கோ ஒரு 5 வருடத்துக்கோ எந்த ஒரு சண்டையும் இல்லாம காசாவுக்குள்ள நிர்வாகத்தை மறுசீரமைக்கிறதுக்குமாக இந்த காலகட்டங்கள் எடுத்துக்கொண்டு அந்த காலகட்டங்களை ஹமாஸ் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் வருவாங்களே தவிர ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை வைக்க மாட்டா அப்படிங்கிறத ஹமாஸ் உறுதியா சொல்லியிருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். ஹமாஸினுடைய செய்திகள் இவ்வாறு இருக்கக்குள்ள அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிரியா தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாரம் SDF மற்றும் சிரியன் அரப் ஆர்மி அப்படிங்கிற அகமட் அல் ஷஹ்ராவினுடைய ஆர்மிக்கும் இடையில தொடர்ச்சியான மோதல்கள் இடம்பெற்று கொண்டு வருது. கடந்த 24ஆம் தேதி 15 நாள் யுத்த நிறுத்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடுகள் ஹசாக்கா மாநிலத்தில் இருக்கிற SDF-களாலேயும் அதே போன்று அந்த எல்லையில இருக்கிற சிரியன் அரப் ஆர்மியாலேயும் மாறி மாறி துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்று கொண்டு வந்திருந்துச்சு. இதற்கு மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தை சிரியா மற்றும் SDF ஒன்றிணைஞ்சு செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹசாக்கா அப்படிங்கிற இந்த மெப்ல இருக்கிற, அதாவது சிரியாவினுடைய மெப்ல
சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஹசாக்கா அப்படிங்கிற மாகாணம் SDF-க்கே சொந்தமானது. 3 பிரிகேடுகளாக SDF பிரிக்கப்பட்டு அதுல அவர்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்வாங்க. ஆனா இந்த மாகாணம் அப்படிங்கிறது சிரியாவினுடைய மெயின் கவர்மெண்டின் கீழே தான் நிர்வகிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில இப்போ அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டும் இல்லாம SDF இருக்காங்க. இது SDF-க்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கு. இது இவ்வாறு இருக்க ட்ரம்பை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், வெளிநாடுகளினுடைய அரசியல்ல தலையிடுவதும், வெளிநாடுகளினுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யறதும், வெளிநாடுகளினுடைய கனிம பொருட்களை சுரண்டுவதுமே அவர்களினுடைய தொழிலாக இருந்து கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம். பல நாடுகளினுடைய தலைவர்களையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க, அவர்களுடைய கைக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில ஈராக்ல இப்ப ஒரு புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட இருக்கு. அந்த புதிய அரசாங்கத்துக்கு புதிய தலைவராக நூரி அல் மாலிக் அப்படிங்கிறவர் தான் புதிய அரசாங்கத்தினுடைய புதிய பிரதமராக வருவார். இவர் ஈரானோட மிக அந்நியோன்யமான, குறிப்பாக சொல்ல போனா ஈரானாலேயே உருவாக்கப்பட்டவர் தான் இந்த நூரி அல் மாலிக் அப்படிங்கிறவர். இவரை இப்ப உருவாக்கப்பட போற ஈராக்கினுடைய கவர்மெண்ட்டுக்கு பிரதமராக இவரை வைக்க கூடாது அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் ஈராக்குக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அப்படி அவரை நீங்க வைப்பீங்க அப்படி என்று சொன்னா ஈராக்குக்கு வார நிதிகள் அத்தனையும் நாங்க அமெரிக்கா கட்டுப்படுத்துவோம், அமெரிக்காவினுடைய அத்தனை நிதியும் நிறுத்தப்படும் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வாறு ஈராக் மேல கடுமையான கரிசனைகளை அமெரிக்கா எடுக்கணும் அப்படி என்று சொல்லி பார்த்தவன்டா, ஈராக் தான் இப்ப இருக்கிற ட்ரம்ப் காட் அப்படி என்று சொல்லலாம் ஈரானுக்கு. என்ன அப்படி என்று சொன்னா, ஹெஸ்புல்லாக்கள் ஏற்கனவே யுத்தம் செஞ்சு கலைச்சு போயிருக்காங்க, ஹமாஸ் யுத்தம் செஞ்சு கலைச்சு போயிருக்காங்க, ஹவுத்திகள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட சைட்ல அவங்க பலமா இருக்காங்க. ஆனா ஈராக்கிய படைக்குழுக்கள் எந்த ஒரு யுத்தத்துக்குள்ளேயும் இதுவரைக்கும் ஈடுபடாம தங்களை தாங்களே வலுப்படுத்தி மிக சக்தி வாய்ந்த ஒரு படையாக பிராந்தியத்தில பாப்புலர் மொபைலைசேஷன் போர்சஸ் அப்படிங்கிற ஒரு படையின் கீழே முழு ஷியா படைப்பிரிவையும் ஒன்று திரட்டி அணி திரட்டி ஈரான் மிகப்பெரிய படையாக ஈராக்குக்குள்ள வச்சிருக்காங்க. இப்ப இந்த நூரி அல் மாலிக் அப்படிங்கிறவர் பிரதமராக வந்தார் அப்படின்னு சொன்னா இந்த படைகளினுடைய அணி திரட்டல்கள் மேலும் வீரியமடையும். ஈரானினுடைய செயல்பாடுகளின் கீழே தான் ஈராக்குக்குள்ள அனைத்து விடயங்களும் நடக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா ஈராக் மேல இவ்வாறு கண்கொத்தி பார்த்துக்கு இருக்கிற முக்கியமான காரணமாகவும் இருக்கு அப்படி என்று சொல்லலாம். இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள ஈரானினுடைய பக்கம் நாம போகலாம். அந்த அடிப்படையில ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி துருக்கிக்கு போறார் அப்படின்னு சொல்லி போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில துருக்கிக்கு போயிருக்கார். இவர் துருக்கிக்கு போறதுக்குரிய முக்கியமான காரணமாக எர்துகான் சொல்லி இருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானை கூப்பிட்டு அமெரிக்காவையும் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நாம துருக்கிக்குள்ள செய்வோம், அதுக்காகத்தான் மெயினா கூப்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்கு. ஈரானினுடைய அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு மரியாதை அப்படிங்கிறது தெரியாது, அமெரிக்காவுக்கு சரிசமமாக ஒருவரை மதிக்கிற பண்பு அப்படிங்கிற அமெரிக்காவுக்கு இல்லை, தான் பெரியவன் அப்படி என்று நினைக்கிற அகங்காரத்துல அமெரிக்கா இருக்கு. அப்படி அகங்காரத்தை அமெரிக்கா காட்டினால் அதுக்கு மேல ஈரான் காட்டும் அப்படிங்கிறத அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருக்கார். அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தொடர்ச்சியா சொல்லி கொண்டிருக்காங்க. இருந்த போதிலையும் சரிக்கு சமமான ராஜதந்திர கதவுகளை தொடர்ச்சியாக திறந்து வச்சிருக்கு அப்படிங்கிறதுதான் அப்பாஸ் ஆராய்ச்சியினுடைய சுருக்கமான ஊடகவியலாளர் சந்திப்புல அவர் சொல்லியிருக்கார். துருக்கியில நடந்த இப்ப பரவலாக ஒரு பேச்சொன்று உலாவி கொண்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானும் அமெரிக்காவும் மறைமுகமாக இந்த பேச்சுவார்த்தை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆனா உண்மையிலே நடக்கிற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானும் அமெரிக்காவும் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் உத்தியோகபூர்வமாகவோ உத்தியோகபூர்வமற்ற முறையிலேயோ மூடிய கதவுகளுக்குள்ளேயோ அல்லது திறந்த கதவுகளுக்குள்ளேயோ பேச்சுவார்த்தை செய்யவே இல்லை அப்படிங்கிறதுதான் இப்ப வரைக்கும் கிடைச்சிக்கு இருக்கிற விடயங்களாக இருக்கு. தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான யுத்தத்திற்கான தளவாடங்களை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பி கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது இவ்வாறு இருக்கக்குள்ள இன்னொரு ட்விஸ்டான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு நாம இப்ப அடிக்க தேவையில்லை அப்படிங்கிற முடிவோட இருந்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறது இன்னைக்கு வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணா கெல்லி சொல்லியிருக்கார். நீங்க இப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி தந்த, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்களே அப்படி என்று சொல்லி இஸ்ரேல் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படி என்று சொன்னா,
எப்ஸ்டீன் ஃபைல்கள் ரிலீஸ் ஆகுற சம்பந்தமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட புதிய எப்ஸ்டீன் ஃபைல்கள் இப்ப ரிலீஸ் ஆகியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரம்ப் 13 வயதுடைய சிறுமி ஒருவரை நேரத்தோடைய பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னர் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த பொழுது ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக கொண்டு வந்தது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் சொல்ற மாதிரி கேட்டு இஸ்ரேலினுடைய கட்டளைகளின் கீழே நடக்கிறதாக இருந்தா மட்டும்தான் நீங்க ஜனாதிபதியாக அமெரிக்காவுக்கு வரணும் அப்படிங்கிற சமரசத்தின் அடிப்படையில தான் ட்ரம்ப் ஜனாதிபதியா வந்தார் அப்படிங்கிறதையும் எப்ஸ்டீன் ஃபைல்கள் தரவுகள் இதை சொல்லி இருக்கு அப்படி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில இது எல்லாமே ஏன் ரிலீஸ் ஆகுது, இந்த ஃபைல்கள் எல்லாமே திடீர்னு மாதிரி ஏன் ரிலீஸ் ஆகுது? டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே, நாங்க உங்களுக்கு கிட்ட கட்டளை என்ன அப்படி என்று சொன்னா, ஈரானுக்கு நீங்க அடிக்கணும், நீங்க அடிக்காம தொடர்ச்சியாக ராஜதந்திரம் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்குங்க, இது சரி வராது, நாங்க சொல்ற மாதிரி தான் அமெரிக்கா கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஈரானோட யுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஃபைல்களை ட்ரம்பையே மிரட்டும் விதமாக இஸ்ரேலினுடைய ஆதரவு பெற்ற தரப்புகள் அமெரிக்காவுக்குள்ளேயே இருந்து இந்த ஃபைல்களை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபைல்கள் வெளியிட்டதை தொடர்ந்து அமெரிக்கா ஒரு அறிவிப்போட வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய ஆட்சி மாற்றத்தை நோக்கமாக கொண்டு இந்த வார இறுதிக்குள்ளே அமெரிக்கா ஈரானை தாக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கா அவர்களினுடைய நட்பு நாடுகளுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. தாக்குதல் நடவடிக்கை ஈரானுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படி என்று சொன்னா, வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை எந்த போர்சஸை வச்சு தூக்கி இருந்தாங்க? அமெரிக்கா டெல்டா போர்சஸை வச்சு தூக்கி இருந்தாங்க. இந்த டெல்டா போர்சஸ்களை நேரடியாக ஈரானுக்குள்ளேயே இறக்குற சம்பந்தமான பரிசீலனைகளும் ட்ரம்ப் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதற்குரிய இறுதி முடிவுகளை ட்ரம்ப் இன்னும் வழங்கல. அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனிய படுகொலை செய்வதே அமெரிக்காவினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. இது இவ்வாறு இருக்கக்குள்ள ஈரான் என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க? அமெரிக்காவினுடைய வீரர்களை ஈரானுக்குள்ள இறக்கி அடிக்கும் வரைக்கும் ஈரான் பார்த்து கொண்டிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. ஈரான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்காங்க, யார் வந்தாலும் நாங்க அடிப்போம் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில டெல்டா போர்சஸ்கள் எப்படி போனாங்க? வெனிசுவேலாவுக்குள்ள ஹெலிகாப்டர் ஊடாக போனாங்க. இப்ப இந்த ஹெலிகாப்டர்களுக்கு எதிரான அதை எதிர்த்து தாக்கக்கூடிய மிசைல்களை தாக்குதல் நடவடிக்கைகளையும் உறுதிப்படுத்துமாறும் மேலும் அதிகப்படுத்துமாறும் ஈரானினுடைய ராணுவங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நேரங்களில் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உச்ச தலைவரான அலி லாரிஜானி அறிவிக்கப்படாத ஒரு சந்திப்பொண்ட புட்டினோட மேற்கொண்டிருக்கார். எஸ், இன்னைக்கு அலி லாரிஜானி மாஸ்கோவுக்கு போயிருக்கார். திடீர்னா மாதிரி ரெண்டு பேரும் முக்கியமான கலந்துரையாடல ஈடுபட்டு இருக்காங்க. ஈரானினுடைய பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தமாகவும் இப்ப ஈரானுக்கு அமெரிக்கா விடுத்து கொண்டிருக்கிற அச்சுறுத்தல்கள் சம்பந்தமாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப யுத்தம் இப்படி இருக்கக்குள்ள ஈரான் மட்டும்தான் இப்ப அமெரிக்காவை எதிர்த்து போரிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கு இருந்த இந்த நேரங்கள்ல சைனா இந்த யுத்தத்துக்குள்ள உள்ளுக்கு வாரத்துக்குரிய வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். ஏற்கனவே கடற்படைய மத்திய கிழக்கினுடைய ஹொர்முஸ் ஜலசந்திக்கு சைனா அனுப்புறதுக்கு இருக்காங்க. ஈரான், சைனா, ரஷ்யா ஆகிய முத்தரப்பு கடற்படை பயிற்சி செய்வதற்காக. அது மட்டும் இல்லாம சைனா இன்னொரு படி மேலேயே போய் இறங்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த வீடியோக்களை நம்ம பார்த்திருந்தோம், அமெரிக்கா ஈரானினுடைய மிசைல்களை கட்டுப்படுத்துவதற்காக, அதற்கு எதிரான தாக்குதல்களை செய்வதற்காக தற்பாதுகாப்பு யுக்திகள்ல அமெரிக்காவுக்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான அமைப்பான தாட் மற்றும் யுஎஸ் பேட்ரியாட் அமைப்புகளை மத்திய கிழக்கு முழுவதிலையும் பொருத்தி இருந்தாங்க. இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். ரகசியமாக பொருத்தி இருந்தாங்க அப்படி என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருந்தாங்க. வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டி இருக்காங்க சைனா அப்படி என்று சொல்லலாம். அதாவது அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடங்கள்ல சைனாவினுடைய சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுத்து ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். இதை வெளிப்படையாவே சைனா போட்டிருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில சைனா அமெரிக்காவுக்கு சொல்லி இருக்காங்க, நாங்க ஈரானோட இருக்கோம் அப்படி என்று சொல்லி இருக்காங்க. அப்படிங்கிறது இந்த யுத்தத்துல இப்ப பெரிய அளவுல ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் சைனா இப்படி
ஈரானுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதி அப்படிங்கிற வந்து உலக நாடுகள்ல அமெரிக்க ஆதரவு பெற்ற நாடுகள் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை செஞ்சிருக்காங்க. இந்த தடைகளை எல்லாத்தையுமே மீறி சைனாவுக்கு ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை பெரல் கணக்குல மில்லியன் டாலர் கணக்குல ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்காங்க தொடர்ச்சியாக. அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கிற கனிய வளங்கள் எல்லாத்தையுமே சைனாவுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்காங்க. ட்ரோன் உற்பத்திக்காக, மிசைல் உற்பத்திக்காக, ராக்கெட் லான்ச்சர்கள் உற்பத்திக்காக. ஆக முக்கியமான கனிய வளங்கள், பெட்ரோல், கச்சா எண்ணெய் உட்பட முக்கியமான கனிய வளங்கள் தொடர்ச்சியாக பெரும் அளவுல சைனாவுக்கு போய்கொண்டிருக்கு. எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, ஈரான்ல இருந்து. ஈரான் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா சைனாவினுடைய மிக முக்கியமான அத்தனை பொருளாதார சக்திகளும் பொருளாதார முதலீடுகளும் தடைப்படும். ஆக சைனா ஈரானோட நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கட்டாயமான சூழ்நிலை சைனாவுக்கு இருக்கு பொருளாதார ரீதியாக. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் ஈரான் தங்களுடைய படைப்பிரிவு, அதாவது புரோக்சியை வச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில மெயினான 2 புரோக்சி இப்ப ஈரானுக்கு ஆதரவாக வந்திருக்காங்க. ஒன்று, ஈராக்கினுடைய PMF கீழே அணிதிரட்டப்பட்டிருக்கிற மிக சக்தி வாய்ந்த படை. அதே போன்று இப்ப வந்து ஆப்கானிஸ்தான்ல அணிதிரட்டப்பட்டிருக்கிற பத்தேமியன் அப்படிங்கிற படை. அது மட்டும் இல்லாம ஈரான் தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தி இதுதான் இப்ப இந்த யுத்தத்தினுடைய மிக முக்கியமான இடமாக இருக்கு. நம்ம பல வீடியோக்களாக சொல்லியிருந்தோம், உலகத்திலே எண்ணெய் ஏற்றுமதி பெரும்பாலாக செய்யற இடம் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் கட்டாயம் பூட்டுவாங்க அப்படின்னுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்கேஸ் அமெரிக்கா ஈரானை தாக்கினால். அந்த அடிப்படையில இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில 100% எங்களினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிறத ஈரான் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இவ்வாறு இருக்கக்குள்ள அடுத்தது இஸ்ரேல் அவர்களுடைய வேலையை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன வரலாறு முதல் அன்று முதல் இன்று வரைக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நிரந்தரமாக பின்பற்றியதற்கான சரித்திரமே கிடையாது இஸ்ரேலினுடைய வரலாற்றிலே. அந்த அடிப்படையில ஹிஸ்புல்லாக்களோட செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்தை தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீறிக்கொண்டு வராங்க. இன்று இரவும் கிட்டத்தட்ட 20 வான்வெளி தாக்குதலை 1 மணி நேரத்துக்குள்ள தெற்கு லெபனான் பிரதேசத்தை குறிவச்சு பலத்த தாக்குதலை இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க. ஆக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாமே இன்னைக்கு இரவு வளமையாக நம்ம 8 மணி மட்டும் போஸ்ட் பண்ற வீடியோல மிச்ச தகவல்கள் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.